மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு ஃபேமிலி வந்து என்ட்ரி ஆகுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் அந்த சந்தானத்தோட படத்துக்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. யார் நீ என்ன திடீர்னு வீட்டுக்குள்ளே வர நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு உள்ளே வாங்க அப்படின்னு அந்த 2 பசங்களையுமே அந்த அம்மா உள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே என்ன யார் வேணும் என்ன நீ அப்படின்னோன்னா நாங்கள் கத்தார்லேருந்து வரோம். இந்த மாதிரி அவருக்கு நானும் பொண்டாட்டி தான். நீங்க எப்படி அவருக்கு உறவு முறையோ, அதே மாரி தான். என்னை 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நாங்க அங்க தான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்டின்னோனே, "என்னடி பேசுற நீ? இதெல்லாம் என்னால நம்ப முடியாது. என் பையனுக்கு ஒரே பொண்டாட்டி. இங்க நிக்கிறா பாரு சாரதா, இவ மட்டும் தான். இப்படிலாம் பேசுனீங்கன்னா, உன் நாக்கே அழுகி போயிரும்." அப்படி இப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் கதறாங்க. "பாட்டி டென்ஷன் ஆகாத பாட்டி, இரு பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவ பத்தி எங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, விஜய் வந்து, "என்ன நீங்களா வரீங்க? திடீர்னு ஏதோ சொல்றீங்க. இதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்ன உடனே மொபைல்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டுறாங்க. இதுல சந்தானம் வந்து ஃபேமிலியோட இருக்க மாதிரி, அந்த பசங்களோட இருக்கிற மாதிரி தனித்தனியா ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறாரு விஜய். விஜய் பார்த்த உடனே என்னங்க இங்கே கொடுங்கன்னு காவேரியுமே அந்த ஃபோனை வாங்கி பார்த்தா, அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு அவங்களுக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அவங்களாலையுமே வந்து நம்பவே முடியல. பட் ஆனால் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்னோட அப்பா வந்து இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி நடக்குது காவேரி எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க ஒரு பக்கம் கங்கா. ஸோ இப்போ வந்து இந்த வீட்டை விற்க முடியாது. ஏன்னா வந்து இன்னொரு பொண்டாட்டி அப்படின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்கமிங்கில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நீங்க இந்த வீட்ட விற்க போறீங்களாமே, எப்படி விப்பீங்க? எங்களுக்கும் இந்த வீட்ல பங்கு இருக்குல்ல. நாங்க இங்க இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாரி சேர்த்து அவர் இங்க இந்த வீட வந்து கட்டினாரு. கூடிய சீக்கிரமே என்ன கூட்டிட்டு வந்து உங்க எல்லார்ட்டயுமே அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அவர் இறந்து போன விஷயம் கூட எங்களுக்கு லேட்டா தான் தெரியும். உங்கள விட அதிகமான நாட்கள் அவரோட நாங்க தான் வாழ்ந்தோம் கத்தார்ல." அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாருக்கும் தலையே சுத்துது. எதுவுமே புரியல. ஆனா இப்போதைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போ முடியாது. வேலையெல்லாம் வந்து நடக்காது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ விஜய் வந்து தனியா நிவின கூப்பிட்டு பேசுறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ சூழ்ச்சி இருக்க மாதிரி தோணுது நிவின். எனக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒரிஜினல் முதல்ல செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவங்க வெளிநாட்டுலேருந்து தான் வந்திருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குல்ல. பாஸ்போர்ட் அது இதுன்னு வாங்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து விசாரிக்கணும். ஒரு தடவ வந்து வெளியில போயிருக்கும்போது காவேரியை கார வச்சு இடிக்க வந்தது பசுபதி தான். அத நான் மட்டும் தான் பார்த்தேன். இப்போ வரைக்கும் காவேரிக்கு தெரியாது. ஏன் இது பசுபதியோட வேலையா இருக்கக்கூடாது? அப்படி பசுபதியோட வேலையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு கோவப்பட்டு நிவினோட விஜய் ஒரு பக்கம் வந்து பேசி நிற்கிறாரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிவின் அண்ட் விஜய்க்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஆனாலும் வந்து நம்ம இப்படியே தானே இருக்கணும். யார்கிட்டயும் சொல்ல வேணாம். எல்லாம் முடியிற வரைக்கும் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்ட்டு விஜய் அண்டு நம்ம நிவின் 2 பேரும் ரொம்ப தைரியமா வந்து பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி பசுபதி தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க போறாங்க. என்ன நடக்க போகுது அப்கமிங்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.